ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலில் வந்து எஸ்பிஓ அப்டேட் போட்டு, ஸோ அதனால் மறக்காம பண்ணியிருக்கேன். ஸோ நான் எஸ்பிஓ பற்றின தகவல் எல்லாமே இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே எஸ்பிஓ பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவேன், உடனுக்குடனே வந்துடும் அதில். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நேற்று ஒரு ஆடியோ வந்திருக்கு. என்ன முக்கியமான ஆடியோ, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்குள்ளே எல்லாருமே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ரொஃபைலும் அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி அப்டேட் பண்ணாதவங்க ஐடி எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே அப்டேட் பண்ணிடுங்க, சரிங்களா? நீங்கள் பணம் ரீஃபண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறதாங்க, வித்ரா யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே முதல்ல அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதா இருந்தாலுமே அதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரை ரெஃபர் பண்ணியிருந்தா அவங்கள்டே சொல்லிடுங்க, ஓகேவா? ரெண்டாவது, இந்த ரீஃபண்ட் வாங்குறவங்க தேவையில்லாம் ஒர்க் பண்ண விருப்பம் எல்லாமே இன்னொரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் அது வேண்டாம், தேவையில்லாத ஆணி. ஏன்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்குறதா இருந்தாலும் அல்லது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வித்ரா கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வித்ரா கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் வாங்கி வேலை பண்ணாமல் போகிறதுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ரீஃபண்டே வாங்கிட்டு போயிடலாம். அது ஒரு பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் இனிமேல் வந்து ஆட்டோ ப்ராசஸ் மெத்தட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது எப்படி 2-3 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம வித்ரா கொடுத்து அடுத்து ஒரு 24 ஹவர்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு முக்கியமான நல்ல ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களோட வாலெட் எல்லாமே 0 ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே வித்ரா போட்டு முடிச்சிருவோம், 0 ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எஸ்பிஐயில் எப்போவுமே சொன்ன டேட்டில் நடக்காது, அது ஒரு கஷ்டம். சரி, பார்க்கலாம். நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நல்லது தான், சரிங்களா? ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் வித்ரா போட்டு 0 ஆக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 100 பீப்புள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதான் 100 பீப்புள் வேலைக்கு அவங்களோட ஆஃபீஸில் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களா. அது வந்து ஒன்லி ஓல்டு பீப்புள் மட்டும்தான். புதுசாக வரவங்களுக்கு வந்து அவ்வளோ டேரெக்டாக வந்து சேர்ந்த மாதிரி இருக்க அப்படின்னா, ஓல்டு பீப்புள் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் காத்திருந்து அதுக்கு ஒரு பலனா பழைய பீப்புளுக்கு தான் ஒர்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பார்ப்போம். அப்புறம் ரெகுலராக இருக்கிற ஆன்லைன் ஜாப் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு வந்து நாங்கள் தான் ஜிஎஸ்டி முதல்ல கொண்டு வந்தோம், ஜிஎஸ்டி இன்வைஸு அந்த மாதிரி நிறைய இது அவங்க சொல்லப்போனால் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, மக்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு வந்து வித்ரா எங்கே கிடைக்கும், பணம் எங்கே கிடைக்கும் அப்படி தான் பார்ப்பாங்க. அது யார் இப்போ ஃபேக்காக நல்லதா பணம் எந்த வழியில் வருது, நல்ல வழியில் வருது, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. நமக்கு ஒரு 1000 போட்டோமா, நமக்கு ஒரு 2000 வந்துச்சு, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ ஆனால் இது 6 மாதம் கம்பெனி திறந்து வச்சுருக்காங்க, 6 மாதம் கம்பெனி மூடுறாங்க. இது எந்த வயதுலையும் நியாயம் என்னன்னு தெரியல. பட் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க கொண்டு வர வச்சு மற்ற எல்லாமே கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ அது எனக்கு அவங்க இன்டெரக்டாக சொன்னது என்ன அப்படின்னா, மைவிஜய் பற்றி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த டெலிகிராம் ஆடே கேட்டால் உங்களுக்கு புரியும். இது ஒன்று. அப்புறம் ஏப்ரல் எண்டு லாஸ்ட் வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். இந்த இது எல்லாமே எப்போ ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆடியோ எப்படியும் வரும், நைட் 12 மணிக்குள்ள தான் வரும். ஸோ அது வந்தால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? கண்டிப்பாக மறக்காமல் 12 மணிக்குள்ளே எல்லாருமே ப்ரொஃபைலு பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐடி வந்து பிளாக் லிஸ்ட்டில் ஆயிரும். பிளாக் லிஸ்ட் ஆகிட்டு அப்படின்னா அவங்களால திரும்ப எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ஓப்பனே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ நான் எஸ்பிஓ பற்றின தகவல் எல்லாமே இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே எஸ்பிஓ பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவேன், உடனுக்குடனே வந்துடும் அதில். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.